ரீசென்ட்டா ஆலிவ் கார்டன் போயிருந்தோம். வழக்கமா நாங்க வந்து வீக்கெண்ட்ல போய் தான் மாட்டிப்போம். ஏன்னா வீக்கெண்ட்ல பயங்கர கூட்டமா இருக்கும் இந்த இடம். நம்ம டெல்லியில இருக்கிற ஆந்திரா பவன் மாதிரி. நிம்மதியா உட்காந்து சாப்பிடலான்னு இன்னைக்கு நாங்க வீக் டேல வந்திருக்கோம். ஆப்படைசருக்கு ஷ்ரிம்ப் ஃப்ரிட்டோ மிஸ்டோன்னு ஒண்ணு ஆர்டர் பண்ணோம். ஒண்ணும் இல்ல எறா அண்ட் மிக்ஸ்டு வெஜிடபிள் பக்கோடா. தொட்டுக்கிறதுக்கு ஒரு ஆலிவ் கார்டன் சாஸும், மரினாரா சாஸும் குடுத்துருக்காங்க. என்னோட ட்ரிங்க்குக்கு நான் ராஸ்பெர்ரி லெமனேட் ஆர்டர் பண்ணியிருந்தேன். பிரெட் ஸ்டிக்ஸ் மட்டும் இங்க அன்லிமிட்டடா சர்வ் பண்ணிட்டே இருப்பாங்க. எவ்வளோ பிரெட் ஸ்டிக்ஸ் தாங்க சாப்பிடுறது? நான் கண்டுபிடிச்சிட்டேன். பிரெட் ஸ்டிக்ஸா குடுத்து நம்ம வயிற ஃபுல்லா ஃபில் பண்ண வச்சுட்டோம்னா, சாப்பாடு வந்து பெருசா ஆர்டர் பண்ண மாட்டாங்கன்னு ஒரு ஐடியா பண்ணி வச்சிருக்காங்க போல. நம்பலாம் குஷ்காக்காக பிரியாணி சாப்பிடுறவங்கன்னு தெரியாது போல. ஆப்படைசர், பிரெட்ன்னு கொஞ்சம் ட்ரையாவே போய்க்கிட்டு இருந்ததா, சரி அதனால ஒரு சாலட சொல்லி வைப்போம்ன்னு சொல்லிட்டு ஹவுஸ் சாலட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பரவால்ல நம்ம சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையா வெயிட் பண்ணி தான் ஒரு ஒரு கோர்ஸும் எடுத்து வந்து வைக்கிறாங்க. ஆண்ட்ரேக்கு ரகு வந்துட்டு ஸ்டஃப்ட் சிக்கன் மசாலா சொல்லியிருந்தாரு. நமக்கு எப்பவுமே சிக்கன் ஆல்ஃப்ரெடோ தான். அதுக்கு மேல கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு ஸ்டீம்டு ப்ராக்கோலி போட்டு எடுத்துன்னு வர சொன்னேன். ஏன்னா நமக்கும் கொஞ்சம் மனசாட்சி உறுத்தலா இருந்தது. ரொம்ப கார்பு, ஃப்ரைட் ஐட்டமா போய்க்கிட்டு இருக்கு. அதனால சாப்பிட்டு முடிச்சு ரொம்ப நேரம் ஆயும் என்னடா பில்லு வாங்காம இருக்காங்களேன்னு பார்த்தா பக்கத்திலே சர்விங் கியாஸ்க் இருக்கு. சாப்பிட்டு முடிச்சுட்டு இதிலேயே நம்ம பில்ல பே பண்ணிட்டு போக வேண்டியது தான். குட்டி பசங்கலாம் வந்திருந்தாங்க. போர் அடிச்சதுன்னா அவங்க எல்லாமே இதில உட்காந்து கேமும் விளையாடிப்பாங்க போல. முக்கியமான ஒரு விஷயம் வெயிட்டரோட டிப்ஸு 15 to 25% வச்சே ஆகணும். என்ஜாய் த டிப்.